மற்றும் சவுண்டர் கணேஷ் எல்லாத்தையும் பேசணும். இது வந்து நாளை 2 நாள் கூட கம்ப்ளீட் பண்ணி மார்னிங் நடக்க இருக்கின்ற கடலூரிலே மிக ஒரு எழுச்சியான ஒரு மாநாடு. இதை தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கும் மக்களுக்கும் நிச்சயமாக நல்ல விஷயங்கள் நடக்கும். ஒளிமயமான ஒரு எதிர்காலம் அமையும். நல்ல ஒரு மாற்றம். எனவே தலைவர் இல்லாமல் நடக்கிற மொத்தமாக தமிழ்நாடு நாளைக்கு எல்லாரும் இருப்பாங்க. நாங்கள்லாம் ரிஹர்சல் அதே மாதிரி மாநாட்டுல வந்து இன்னைக்கு வந்து உங்க எல்லாருக்கும் தெரியும். காலையில இருந்து என்னோட பிரச்சனை பார்த்துருக்கீங்க. தலைமை கணக்கு அனைவரையுமே அழைத்து அவங்க கருத்துக்களை கேட்கிறோம். அது வந்து ஒரு வாக்கு மாதிரி அவங்கவுங்க கருத்தை எழுதி கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு தனி நபரும் அவங்கவுங்க கருத்துக்களை அவங்க ஜனநாயக ரீதியாக அவங்களுக்கான உரிமையோடு அந்த மாவட்டத்தின் பிரதிநிதிகளாக பொழுது எங்கள் ஒட்டுமொத்த மாவட்ட கழக செயலாளர்கள் மூலமாக தமிழ்நாடு நிர்வாகி எதிர்பார்ப்பு என்ன, எப்படி நம்ம கூட்டணி அமைக்கணும், எல்லா கருத்துக்களும் அதில் இருக்கு. அதை மாநாட்டுல எவ்வளவு பேர் சொல்லியிருப்பாங்க. அங்க நிறைய பெரிய அளவு. ஏன்னா கேப்டனுடைய கட்சி கேப்டன் மாநாடுன்னா என்னன்றது இன்னைக்கு உலகமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் நடந்த அத்தனை மாநாடுகளிலும் மதுரையில் நடந்த மாநாடுதான் இன்னைக்கு வரைக்கும் சரித்திரம். அதுக்கு அடுத்து நடந்த பல்வேறு மாநாடுகள், இளைஞரணி மாநாடு, மகளிர் மாநாடு, அதே போல சேலத்துல நடந்த மாநாடு, விழுப்புரத்துல நடந்த மாநாடு, நான் ஒவ்வொன்னா சொல்லிட்டே போலாம். கேப்டன் இருந்த கட்சி ஆரம்பிச்சு 20 வருஷம் நாங்கள் நடத்திய மாநாடுகள் அத்தனையுமே தானா சேர்ந்தது. அதுதான் அங்க முக்கியம். தலைவர் வந்து இந்த தேதி இங்க வந்து மாநாடு அப்படின்னு சொல்லுவார். அவங்கவுங்க வண்டி வச்சு அவங்கவுங்க சோறு கட்டி அவங்கவுங்க வந்து சேர்ற ஒரு மாநாடு, அதுதான் தேமுதிகவின் மாநாடு என்பதை நான் பெருமையோட இந்த நேரத்தில் பொறுமைக்குங்க நானே சொல்றேன். விருதாச்சலம் தொகுதி எப்பவுமே எங்க தொகுதியால இருந்த மாற்று இல்ல. கேப்டனுக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கும் முதல் வெற்றியை கொடுத்த தொகுதி விருதாச்சலம் மாவட்டம். விருதகிரீஸ்வரர் அருளால், விருதாம்பிகை அருளால் மகத்தான வெற்றியை கொடுத்த என்றைக்கும் எங்களுடைய நெஞ்சிலிருந்து அகலாத ஒரு. அதனாலதான் அந்த சிறப்பை இந்த வாட்டி கடலூர் மாவட்டத்திற்கு அந்த மாநாட்டுக்கான அந்த சிறப்பு இன்னைக்கு வந்திருக்கு. எனவே உங்கள் எதிர்பார்ப்பு என்ன அப்படின்றது எனக்கு தெரிகிறது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா மொத்தமாக எல்லாருடைய கலந்தாலோசனைக்கு பிறகு கூட்டணி முடிவு செய்யணும். அதுக்கப்புறம் தொகுதிகள், அதுக்கப்புறம் யார் வேட்பாளர், எந்தெந்த தொகுதி, இது எல்லாமே இருக்கு. இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. தெளிவாக உங்களுக்கு நான் சொல்றேன். கூட்டணி 234 இது வந்து தெரிஞ்சது தானுங்களே. எத்தனை தொகுதி கேட்பீங்க இதெல்லாம் வந்து நம்ம கேட்க முடியாது, சரிங்களா? அது வந்து நிச்சயமாக ஒரு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு என்று ஒரு மரியாதை இருக்கு. மக்களிடையே ஒரு பெரிய ஒரு ரெஸ்பெக்ட். கேப்டன் இன்னைக்கு இல்லாத போது கேப்டன் உயிரை கொடுத்து இந்த கட்சியை வளர்த்துட்டு போயிருக்காரு. இது உண்மை. அதனால நிச்சயம் தேமுதிகவுக்கான இடம் எல்லா கட்சிக்கும் தெரியும்.
நிச்சயம் எங்களுக்கான அந்த இடங்களை நாங்கள் பெறுவோம். நன்றி. சரிங்களா? 8ஆம் தேதி வரும்போது உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். 9ஆம் தேதி இங்கதான் இருப்போம்.